ஒரு சொட்டு செமன் மட்டும் தான் உள்ள போயிட்டு வருது. அதுக்கு எவ்வளவு பெரிய அக்ரீமெண்ட் பாக்குறீங்களா? வெஜைனல கிழிச்சு தான் குழந்தை பெக்கணும். இல்லன்னா ஆப்பரேஷன் பண்ணி தான் குழந்தை பெக்கணும். அந்த ஆப்பரேஷனுக்கு ஸ்பைனல் கார்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். பெண் மட்டும் தான் உடன்கட்டை ஏறணும். பெண்ணுக்கு வரதட்சணை குடுக்கணும். அப்பா இனிஷியல் எடுத்துட்டு கணவனோட இனிஷியல் தான் போடணும். கல்யாணம் பண்ணவொன்ன பெண் தான் புருஷன் வீட்டுக்கு வரணும். புருஷன் பெண் வீட்டுக்கு போக்கூடாது. நாங்க காலம் ஃபுல்லா சம்பாரிச்சு குடுக்குறோம். ஏன் பெண்கள் வேலைக்கு போல வரதட்சணை குடுக்கல? வரதட்சணை குடுக்குறது பத்தாதுன்னு குழந்தை பெத்தா குடுக்கணும். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு சாகுற வரைக்கும் பொறந்த வீட்டு சீர் குடுத்துக்கிட்டே இருக்கணும். குலதெய்வம் கூட புருஷன் வீட்டு குலதெய்வத்த தான் கும்பிடணும். பெண் வீட்டு குலதெய்வத்த கும்பிடக்கூடாது. மெட்டி, தாலி, பொட்டு ஒரு பொண்ணு தான் வச்சுக்கணும். ஆம்பளைங்களுக்கு அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு ஒரு பெண் தான் செய்யணும். இப்பல்லாம் ஆம்பளைங்க செய்யறது கிடையாது. அம்மா, அப்பா வீட்டுக்கு போணும், அண்ணன் தம்பி வீட்டுக்கு போணும்னா பர்மிஷன் கேட்கணும். அம்மா, அப்பா வீட்ல போய் 4 நாள் தங்கிட்டீங்கன்னா, அதுக்கு மேல வரலைன்னா அங்க ஃபோன் வரும். ஃபோன் வரலைன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்டை வரும். ஹஸ்பண்ட் இறந்துட்டா பூவ எடுக்கணும், பொட்டு எடுக்கணும், தாலி அறுக்கணும், மெட்டிய கழட்டணும். இதுக்கு ஒரு சம்பிரதாயம். ஆனா ஆணுக்கு எதுவும் கிடையாது. அவன் எப்படி பிறக்கும்போது இருந்தானோ அப்படியே தான் இருப்பான். ஆனா பெண்களுக்கு தேப்பட்டான், சந்தேகம், அடிக்கிறது, உதைக்கிறது, நீ அடிமை, ஆம்பளடி 1000 பண்ணுவேன், நீ பொட்டச்சியும் கோடுக்கும் கீழ என்னென்ன ரூல்ஸ் சட்டம். ஆனா உன்னை பெத்தவளும் ஒரு தாய், உன் கூட பிறந்தவளும் ஒரு தாய். ஆனா கட்டிக்கிட்ட பொண்ண மட்டும் இத்தனை கேள்வி, இவ்வளவு ஆணாதிக்க ரூல்ஸ். ஒரு சில ஆண்கள் ஆனா பெண்களை மனைவியாவும், தாயாவும், தோழியாவும் பாக்குற ஒரு சில ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு சட்ட திட்டங்கள்லாம் இருக்குங்கல்ல. இதுல ஆண்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா கூட நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கங்க. அதனால பெண்களை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, சந்தேகப்படுறது இதெல்லாம் இல்லாம பெண் நம்முள் பாதி நமக்குள் பாதி அப்படின்னு முடிவெடுத்து சந்தோஷமா வாழுங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசுல தைரியமும், தன்னம்பிக்கையும், காதலும், தைரியமும், உறுதியும் இருந்தா போதுங்க. கல்யாணம் பண்ணிட்டு சூப்பரா கூட்டிட்டு வந்து சூப்பரா வாழலாங்க. அந்த மாதிரி ஆண்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா பதிவு போடுங்க.